இல்லை. மற்ற நேரத்தில் சென்றால் கூட இடும்பனை வணங்கித்தான் என்னை நீ வணங்க வர வேண்டும் என்பது முருகனுடைய தத்துவம். முருகன் பெருமான் இடும்பனை நண்பனாக ஏற்றுக்கொண்டவன். அப்படிப்பட்ட இடும்பனுடைய துணியை நினையாமல் பாடாமல் என்னை நீ சரணமடைய முடியாது அப்படிங்கிற முருகன் பெருமான் வாய்மொழி உத்தரவுக்கு ஏற்ப காவடிக்கு முன்னவனே கைமேலாம் நம்புருகன் சேவடிக்கு கீழ் நின்றவரும் செம்பனை இடும்பையெல்லாம் இடும்பாய் நீ என்னை கடும் பகை நெல்ல அருள் செய். காவடிக்கு முன்னவனை கைமேலாம் நம்புருகன் சேவடிக்கு கீழ் நின்றவரும் செம்பனை வேவும் இடும்பையெல்லாம் இடும்பாய் நீ எம்மை அடும் பகை வெல்ல அருள் செய். அப்படிப்பட்ட இடும்பனுடைய தத்துவம், அதை நீங்கள் உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். நம்மளுடைய வழிவிட முருகன் ஆலயத்திலே இடும்பனுடைய படத்தை வழிந்து கொண்டு இருக்கும் பொழுது குன்றக்குடி மலையிலே சென்று எங்கே இருந்து எப்படி மயில பறந்து போனார் தெரியல. சமூகன் சாமி கண்ட்ராக்ட் விசிலடிச்சா கவர்மெண்ட் வண்டியே ஓடும். ஆனா இவர் எந்த வழியில ஏறி போனாரோ தெரியல. உடனே போய் அந்த மலை மேல நின்று அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புனார். குன்றக்குடி மலையில இடுப்பனுக்கு இந்த துணி அங்க எழுதப்பட்டிருந்தது. நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போகும்போது அதை பார்த்துட்டு படிச்சுட்டு போவோம். இன்றைக்கும் நகரத்தாய்களுக்கு முதல்ல இந்த இடுப்பனுடைய புதிய பாடித்தான் அந்த காவடியை திறப்போம். அது உடனே இங்க பதிவு செய்ய வேண்டும். போட்டு கொடுக்க சாமிட்டு நம்ம கண்ட்ராக்டர் சண்முக சாமிகிட்ட சொன்ன உடனே குன்றக்குடி மலையில போய் இருந்து அதை போட்டோ எடுத்து அப்படியே வாட்ஸ்அப்ல அனுப்புனார். நேரடி ஒளிபரப்பு. அந்த அளவுக்கு நம்மளுடைய பஜனையும் சரி பக்தர்களும் சரி உலக அளவில் புகழ் பெற்றிருக்காங்க. கொரோனா காலத்துல முருகத்தூர் காவடி தான் முருகனை ஏற்றுக்கொண்ட காவடி. எத்தனை பக்தர்கள் சென்றாலும் இந்த கொரோனா காலத்துல பாத யாத்திரையாக காவடி தூக்கி வந்தீங்களே, அதை எங்களால் மறக்க முடியாது என்று உலக நாடுகளே போற்றிய குழு சரவணா பிராணி பாத யாத்திரை குழு. அப்படிப்பட்ட குழு, அப்படிப்பட்ட முருக பக்தர்கள் நீங்கள் எண்ணற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் இந்த பஜனைக்கும் இந்த காலத்துல நேற்று இருந்தால் இன்று இல்லை. பொருளாதார தட்டுங்க நிறைய உடனுடன் இன்று இல்லை என்ற பெருமை உடைத்து உள்ளது. ஒரு சோத்துக்கு ஒரு சோறு தரம் 100 பேருக்கு ஒரு ஆளுக்கு போனா எல்லாத்துக்கும் கூட்டம் இருக்கும். அதனால கண்ணை மூடக்கூடாது. நிற்பதும் நடப்பதும் நின் செயலாக, நினைப்பதும் நிகழ்வதும் உன் செயலாக. ஆண்டவன் கொடுத்த சொத்து இந்த கண்ணு கால் சொத்து கோடி கோடியா இருக்கும். ஆனா கண்ணு இருக்காது. பணம் நிறைய இருக்கும், பார்க்கறதுக்கு கண்ணு இருக்காது. வீட்டுல குழந்தை பேரை பேட்டி கூப்பிடும், மகன் கூப்பிடும், கேட்கறதுக்கு காது இருக்காது. காது இருக்கும், இருடாக இருக்கும், ஆனா இருக்காது. வாய் இருக்கும், பேச முடியாது. நமக்கு இந்த வல்லமையை கொடுத்திருக்கானே, அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? கொடுப்பதற்கு நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை. காலை கொடுத்திருக்கான், கையை கொடுத்திருக்கான், கண்ணை கொடுத்திருக்கான், வாயை கொடுத்திருக்கான், காலை கொடுத்திருக்கான். கருத்துக்குள்ள சோறு போட்ட செவிக்கிறதுக்கு ஏற்ற அந்த மிஷனரிஸ் கொடுத்திருக்கான். எப்படிப்பட்ட இவ்வளவு கொடுத்திருக்கான். எனக்கு ஒண்ணும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல கேட்டுக்கிட்டு இருந்தா அதை என்ன செய்வான்? அதனால கொடுப்பதற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுவே உள்ளோம். அப்படிப்பட்ட முருகனுடைய பிள்ளைகள் தான். அப்பொழுதும் அவன் தான். நமக்கு பிள்ளையும் நான் தான், அவனுக்கு பேரனும் நான் தான், எல்லாமே அவன் தான். ஆனா எனக்கு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, சொத்து இருக்கு, சோறு இருக்கு, தயவு செய்து நினைக்காதீர்கள். நம்மளுக்கு முருகன் இருக்கார் என்று ஒன்றை மட்டும் நினைவுகள், மற்ற எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தந்தை சொல்லும் செல்வம் எல்லாம் வீடு வருகை. தந்தை சம்பாதிக்க சொல்லுவாரு. ஒரு தலைவர் பாத யாத்திரை போயின்னு சொல்லிட்டு போய்
தன்னை படிக்க சொல்லுவாரு, பள்ளிக்கூடத்துக்கு போவாரு, பள்ளிக்கு பாதயாத்திரை போகும். ஆனா இந்த படிப்பும் அந்த தந்தை சொன்ன பதவியும் உன்னை தேடி வரும். வல்லல் பெருமான் என்ன சொன்னாரு? எல்லோரும் என்னை படிப்பார்கள் என்று சொன்னார். அண்ணன் பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னு அடிச்சாரு. அண்ணி சாப்பாடு போடல, வள்ளலாருக்கு அண்ணி சாப்பாடு போடல. பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியதானப்பா, ஏப்பா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி அழுதாங்க. இந்த அண்ணியினுடைய கண்ணீரை பார்த்துட்டு வள்ளல் பெருமான் சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணி எல்லோரும் என்னை படிப்பார்கள் சொன்னார். இன்னைக்கு வள்ளலார படிச்சுக்கிட்டு இருக்கமே, மற்ற படிப்புகள் எல்லாம் பதவியை கொடுக்கும், பணத்தை கொடுக்கும். ஆனால் பழனி பாத யாத்திரை மட்டும்தான் பக்தியையும் ஒழுக்கையும் அனைத்தையும் சேர்த்து கொடுக்கும். சொத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும், மனைவி மக்களை கொடுக்கும், இந்த உலகத்தில் ஆரோக்கியமா வாழக்கூடிய சக்தியை கொடுக்கும். இதை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டு நீங்க பழனிக்கு வர வேண்டும். ஏதோ நேர்த்தி கடனுக்கு வரக்கூடாது, நேர்த்தி கடனுக்கு வரக்கூடாது. நான் இந்த வருஷம் பழனிக்கு பாத யாத்திரை வர நேர்ந்துக்கிட்டேன், நான் 3 வருஷம் வர்றதா நேர்ந்துக்கிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகணும் நேர்ந்துக்கிட்டேன், எனக்கு குழந்தை பிறந்தவங்க நேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த பிறவியில என்னையை உனக்கே தந்து விட்டேன், என்னையை தந்து விட்டேன். அடுத்த வரி என்ன? என்னையை தந்து விட்டேன், தந்துவிடவே நீ என்ன செய்தாலும் எனக்கு சம்மதமே. நீ என்ன செய்தாலும் சரி, என்ன தீட்டுடைய பாதிக்காது. குருநாதர் சொல்றேன்னா சித்தர்களை படிச்சு சொல்றேன், எந்த தீட்டுடைய ஒண்ணும் பண்ணப்படாது. இந்த உலகத்துல வாழ்வதற்கு தீட்டு 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்து திட்டு திட்டுன்னு திட்டு வாங்கிட்டு இருந்தாரு. மனைவிட்ட திட்டு, அப்பட்ட திட்டு, ஆத்தாட்ட திட்டு, பொண்டாட்டி திட்டு, புருஷன் திட்டு, புருஷன் பொண்டாட்டி திட்டு, பொண்டாட்டி புருஷன் மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டு இது தீட்டா? திருச்செந்தூருக்கு பழனிக்கு பாத யாத்திரை போறது அது தீட்டா? அதனால வீட்டுல எந்த திட்டம் இல்லாம இருக்கணும்னா அந்த செந்தில ஆண்டவனை வணங்கணும், பழனி ஆண்டவனை வணங்கணும் என்று உங்களுக்கு அனுபவம் தெரிவித்துக் கொண்டு, தூரம் தூரம் என்கிறி, தூரம் என்பது எங்கனம், தூரம் என்பது இங்க இருக்க, தூரமாவது எங்கனம். தாயினுடைய தீர்த்துத்தான் ஒவ்வொரு பிள்ளைகளும். உள்ளம்பெரும் கோவில் குருநாதரோட வண்டியிலேயே வேலை எழுதியிருப்பேன். உள்ளம்பெரும் கோவில், ஊனம்பு ஆலயம், வல்லல் பிறனாருக்கு வாய் கோபுர வாசல், சொல்ல தொழிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணாமணிய திருமணம். அன்பே சிவம், அன்பு அன்பே சிவம், வேற சிவம் இல்லை. அன்பும் சிவமும் இரண்டென்பால் அறிவிலா. அன்பு வேற சிவம் வேற அப்படின்னு சொல்றவே அறிவில்லாத. அன்பும் சிவமும் இரண்டென்பால் அறிவினான். அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கிறார். அறிவு இல்லாத அன்பு வேண்டும். அறிவு சுவாமி விவேகானந்தர் கேட்டாங்க, அறிவில்லாத அன்பு சிறந்ததா, அன்பான அறிவு சிறந்ததா அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் கேட்டாங்க. விவேகானந்தர் சொன்னார், அறிவில்லாத அன்பே சிறந்தது என்று சொன்னார். அறிவு ஒருவனுக்கு வந்துட்டால் அன்பு இருக்க. தன்னுடைய பிள்ளை தவறு செய்து அறிவுபூர்வமா சிந்திச்சோம்னா கொடுக்க சொல்லும். அறிவுபூர்வமா சிந்திச்சோம்னா அந்த பிள்ளை மேல நமக்கு ஆத்திரமும் கோபமும் வரும். அன்பா சிந்திச்சா, அன்பா சிந்திக்க. நம்ம பிள்ளைகள் தவறு செய்யும், மனைவி தவறு செய்வாங்க, நம்மளே தவறு செய்வோம். நம்ம உடம்பை நமக்கு பிடிக்காது. அறிவு இருந்தா குடிக்க போவாங்க. டாஸ்மாக் கட்டி குடிக்க போறாங்களே, அறிவு இருந்தா போவோமா? அறிவு இல்ல, அறிவு இல்ல. ஆனா அன்பு இருந்தா என்ன செய்யலாம்? அப்பாவி பொண்டாட்டி பிள்ளைக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், ஆத்தா பொண்ணுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு செல்வம் அன்பு வைக்க வேண்டும். அதுக்குதான் அன்பு சிவம், அறிவு தெய்வம். அந்த அறிவும் அன்பும் சிறந்தது. அதில் உயர்ந்தது எதுன்னு கேட்டா அன்புதான். அன்புதான் சிறந்தது. அன்பு இல்லை என்றால் அந்த வீட்டிலே வம்பு இருக்கும். ஆனா மனைவி கணவன் மேல் அன்பாக இருக்கணும்,
மனைவி கணவன் மேல அன்பாக இருக்கணும், கணவன் மனைவி மேல அன்பாக இருக்கணும். அப்படிப்பட்ட அன்புதான் சிவம். அதைத்தான் திருமணம் சொல்லுது. அன்பும் சிவமும் இரண்டென்றால் அறிவினார். அன்பே சிவமாவது யாரும் அறியலார். அன்பே சிவமாவது யாரும் அறிந்தது அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். திருக்குறள் தெரியணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ்ல கொடுத்திருக்காங்க, அதை பற்றி தெரியும். இறைவனை எப்படி கும்பிட வேண்டும் என்பது அங்கே சொல்லியிருக்கிறது. நம்மளே கடவுள். நீங்க ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பார்க்கணும். அவன்கிட்ட பேசுறேன், இவன்கிட்ட பேசுறேன், ஒன்றும் இல்லைன்னா செல்லோட பேசி தடவி 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 செல்லும் போயிடும், வேணும் போயிடும். உங்களுக்கு உட்கார்ந்து பேசுங்க. நீ என்பது உடம்பு, நான் என்பது உடம்பு, நான் என்பது உடம்பு, ஆத்மானா உயிர். உடம்பும் உயிரும் பேசிக்கொள்ள வேண்டும். அதான் திருமூலர் சொல்றார். நமக்கு வீட்டுல படுத்துக்கிட்டு நமக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த சிரமம், ஏன் இந்த கஷ்டம், இதை தீர்க்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு அடுத்தவன்கிட்ட கேட்கக்கூடாது. முன்னிடமே இல்லை. அதுதான் அடிக்கடி தன்னை அறிய தனக்கோர் கேடு இல்லை. தன்னை அறிய, தன்னை அறியாமல் தானே தன்னை அறியும் அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. நீ மந்திரம் சொல்ல வேண்டாம். சதுர்பூஷம் பிரசன்னவர்களாவி சர்வ விக்கோப சாந்தகி இதை தர தேவ பாஷைங்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த வழியெல்லாம் நானும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், உடலிங்க நல்லா இருக்கணும், அவர் கொடுக்கறத வாங்கி நான் சாப்பிடணும், கடவுளே இருக்கு வழிபடு. இது தமிழ். இது நீச பாஷைங்களா? எது நீச பாஷை? அதனால சமஸ்கிருதம், இங்கிலீஷ், தமிழ் அப்படிங்கிற மொழியெல்லாம் இறைவனுக்கு முக்கியம் இல்லை. இறைவனுக்கு என்ன முக்கியம்? சரணாகிதி, அன்பான சரணாகிதியே முக்கியம். அப்படிப்பட்ட அன்பான சரணாகிதியாக இருக்க வேண்டும். சாஸ்திரங்களை தூக்கி தூர போடுங்க. சாஸ்திரங்களை தூக்கி தூர போடுங்க. நான் சொல்லல, வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். சாதி மதம் என்ற சாஸ்திர குப்பைகள் ஆதியில் இல்லை என்று உணர்த்திய அருட்பெரும் சோதி. அப்படிப்பட்ட வள்ளல், அதுக்குதான் அவருக்கு வள்ளல் பெருமான். மனிதன் சாதியில சிக்கிக்கிறாரு, அது சகதியில சிக்கிற மாதிரி. அது புதைக்குழி. சாதி என்பது ஒரு புதைக்குழி. சாதி மதம் என்ற சாஸ்திர குற்றங்கள் ஆதியில் இல்லை என்று உணர்த்திய அருட்பெரும் சோதி வள்ளல் பெருமான். இந்த நாளுக்குள்ளேயே யார் சிக்கிறானோ அவன் கடவுளை பார்க்க முடியாது. சாதிக்குள்ள சிக்கினால் கடவுளை பார்க்க முடியாது. மதத்துக்குள்ள சிக்கினால் கடவுளை பார்க்க முடியாது. சாஸ்திரத்துக்குள்ள சிக்கினால் கடவுளை பார்க்க முடியாது. அதான் வள்ளல் பெருமான் சொன்னார், மதமான பேய் முடியாது இருக்க வேண்டும், மதமான பேய் மரபு பெண்ணாசை வளர்க்கவே வேண்டும், உன்னை மரமாய் இருக்க வேண்டும், மதி வேண்டும், நிகழ்ந்து நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நாங்கள் வாழ வேண்டும், தருமிகு முதுகுலத்தும் வடக்கு அவர் கந்தகோட்டத்துல பாடினாரு. நமக்கு கந்தகோட்டம் நீ இந்த ஜென்மத்தில் பிறந்தது சரணாகிதியா கொடுத்தோம். நான் இந்த இதில் இருக்கு, நான் இங்க போறேன் இங்க போறேன், எனக்கு கடை தொடர்ந்து இருக்கு, எனக்கு இங்க பொருட்கள் போடக்கூடிய வியாபாரம் இருக்கு, ஆடு எனக்கு மாடு இருக்கு, மாடு வந்து வெண்குண்டு என்ற மனிதிருந்த மனிதா, உனக்கு இருக்கிறது ஒரு சிம்மாசனம், இறந்த பிறகு ஒரு சிம்மாசனம். அந்த மாதிரி உனக்கு ஒண்ணு இல்லை. அவன் உள்ள இருக்கிறான். உள்ளத்திலே இறைவனை நிறுத்தி காப்பி சாப்பிட்டாச்சா? எனக்கு சேர்த்து யாரும் சாப்பிட்டா? அதனால காப்பி எல்லாம் சாப்பிடுங்க. இனிப்பு அதிகமா இருக்கு, அதனால வேணாம். சக்தி வேறு சிவன் வேறு இல்ல. சக்தியும் சிவமும் சேர்ந்ததுதான் உலகம். இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னா அவங்க இல்லாம நம்ம இல்ல, நம்ம இல்லாம அவங்க இல்ல. ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவன் என்று தான் என்று சொன்னானவன், காத்தானவன், நீரானவன், நெருப்பானவன்,
நெறியாகி நேராகி உருவாகி நின்றானவன், பத்தானவன், நெஞ்சில் பத்தானவன். வரிகளை பார்க்கணும். பத்தானவன், நெஞ்சில் பத்தானவன், பன்னிருகள் வேலவனை பெற்றானவன். சும்மா இல்லை, இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி நம்மளுக்கு புரிய வச்சுட்டு போயிடாங்க. புரிஞ்சும் புரியாம தெரிஞ்சும் தெரியாம டாஸ்மாக் கடைக்கு பின்னாடி போய் நிற்காங்க. என்ன செய்ய? இங்க போகாதீங்க, போய் ரொம்ப கூட கெட்டு போச்சு. என்ன அதனால அறிவு இருந்தால் அன்பு இருந்தால் நமக்கு எங்க போக மாட்டோம், டாஸ்மாக் கடைக்கு போகணும். சாமி வரும்போது கூட சொன்னாரு, சாமி நீங்க ஊத்துறதுலயே சொல்லி 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 நான் என்னைக்கு திருந்த போய் நினைச்சேன், நான் திரும்பி 2 வருஷம் ஆச்சு இடுப்பேன். அதுக்கிட்டே இந்த பள்ளிக்கூடம் ஒவ்வொருத்தரும் திருந்தணும். அறியாத மக்கள் நம்ம இந்த உலக பற்றுக்குள்ள போய் சிக்கிக்கிறோம். குடிக்க கத்துக்கிறோம், ஊர கத்துக்கிறோம். என்ன அதுக்கு பிறகு ஊதாரித்தனம் செய்ய கத்துக்கிறோம். இந்த கன்றாடி எல்லாம் விடணும்னா கண்டன் காலடியில கொண்டு வந்து நம்ம போட்டணும். போடலைன்னா உலக பற்றுக்குள்ள மாட்டிக்கிறீங்க, வீணா போயிருவீங்க. எல்லாரும் திட்டுவாங்க. மனைவி கூட எனக்கு ஆட்சியை கெட்டதுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம கெட்ட பேர் வாங்கக்கூடாது. கழுத்துல மாலையை போட்ட பிறகு அந்த அம்மா அந்த மனைவி சொல்லுவாங்க, சுவாமி வாங்க, சாமி சாப்பிட்டீங்களா, சாமி இந்த என்ன சொல்லிப்பாங்க, போய் போல. ஆனா மாலை போட்ட பிறகு இந்த மரியாதை மனைவி மட்டுமா கிடைக்கி, ஊர்ல கிடைக்கி, உலகத்துல கிடைக்கி, எல்லாத்துக்கும் கிடைக்கும். கருத்துல மாலையை போடுங்க, கந்தா கந்தா கந்தான்னு அவனையே சொல்லி ஆடுங்கள், வெற்றுமே கொடுங்க. இப்பொழுது பாடுங்கள், அப்புறம் சாப்பிட்டு ஓடுங்க.